வேட்பாளர் கிருத்திகா என்மலை. இந்த தொகுதியில் நான் பிரச்சாரம் செய்ய வந்தபோது நான் இந்த இயற்கையான சூழல் இருக்கிற கிராமத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவே இப்படி திரும்பும்போது பார்த்தா அவல நிலையான சூழ்நிலையா இருக்கு. இப்போ இந்த மாடு பிளாஸ்டிக் போல கழிவுகளை சாப்பிடும்போது இந்த மாட்டின் உடல்ல மட்டுமே எவ்வளவு டன்னான பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குன்னு நமக்கு தெரியல. இதனால அந்த பால் கூட விஷமாக மாறுற சூழ்நிலை இருக்கு. இப்போ இந்த இடத்துல குப்பைகள் இருக்கிற இடத்த பாருங்க. இப்போ இது எரியூட்டப்பட்ட புகை. இதனால இப்போ இந்த பக்கத்துல இருக்க குழந்தைகளின் உடல்நிலை பாதிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு. சுவாசிக்கிற குழாயில போய் இந்த புகை தங்குச்சுன்னா குழந்தைங்களுக்கு இப்பத்திலேருந்து சுவாச குழாய் பிரச்சனைகள், மூச்சு விடுறதுக்கான சிரமங்கள் அதிகமா இருக்கு. இந்த நாயெல்லாம் இப்போ இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்துல போட்டுட்டு அது என்ன போடுது ஏது போடுதுன்னு தெரியல. வயசானவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதெல்லாம் நோய் வருது, இரும்பல் வருது, அந்த குப்பையை எடுத்து நாங்கள் எடுத்து போட்டு கொளுத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டந்தாங்கல் கிராமம், நல்லூர் ஊராட்சி. இது நாங்கள் குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் நாங்கள் காட்டுறோம். இந்த நல்லூர் ஊராட்சியில் எல்லா இடத்துலையுமே குப்பை இருக்கு. இந்த இடத்துல நேற்று எங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக கிருத்திகா ஏழ்மலை வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்தாங்க. இந்த குப்பையெல்லாம் பார்த்துட்டு எங்களை கேள்வி கேட்டு என்ன இப்படி இருக்குது அப்படின்றது நாங்கள் கேட்டாங்க. நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், யாரும் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போது 2-3 பேர் இங்கே எல்லாருமே பேசுனாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, இருமல் வருது, மூச்சு திணறுது, நான் இதில் 10 வருஷமாக போகிறேன், 10 வருஷமாக இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நாங்கள் இந்த குப்பையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. ஒரு ஐயா வந்தார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்டலாம் எவருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், அவரும் இந்த வழியில் தான் போகிறாரு, இந்த வழியில் தான் வராரு, அவரும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, வேணா கொளுத்தி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். கொளுத்தி விட்டால் மட்டும் அந்த புகை நம்ம தானே சுவாசிக்கிறோம். அந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ பாதிப்படைகிறது அவங்க தெரியல. இந்த குப்பைங்களாலாம் இப்போ உங்களுக்கு வயசானவங்களுக்கு எப்படிமா இருக்குது? நிறைய நோய் தானமா இங்கே இருக்கிறவங்க இல்லை மேடம். ஆட்டோவில் வராங்க, அது தூக்கி போட்டு போகிறாங்க, பைக்கில் வராங்க, தூக்கி போட்டு போகிறாங்க, இப்படியே மூட்டையே கட்டி போட்டுருக்காங்க, குட்டியாண்டில் வராங்க, கொட்டிட்டு போகிறாங்க. நம்மளால கொஞ்ச நேரம் எங்களால் நின்று இந்த வீடியோ எடுக்க முடியல, நம்மளால பேச கூட முடியல அப்படின்னு சொல்லணும். நேற்று கொளுத்தி விட்டாங்க பாருங்க, அவ்வளோ கொளுத்தி விட்டாங்க. அது யார் கொடுத்துட்டாங்க? நான் 5 வருஷம் இருக்கிறேன், 15 வருஷம் அப்படிதான். 15 வருஷமா இந்த ஊர் தலைவர்கள் உங்களுக்காக எதுவுமே செய்யல. என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே செய்யல. ஆனா அதே கட்சி தான் அந்த ஓட்டு போட்டு யார் பணம் வச்சிருக்காங்க அவங்க ஓட்டாண்ட போய் கிளீன் பண்ணுவாங்க. அப்ப பணம் இல்லாத நம்மலாம் நோயில தான் சாகணும். பணம் இல்லாத நோயில சாகணும். பஞ்சாயத்து தலைவர் டெல்லியை நான் கேட்குறேன், அவர் கட்டுப்படாது. ஏன்பா நீ எப்போ கேட்குறேன் எல்லாம் நல்லா இங்கே தான் கொட்டாங்க, அவங்க கொட்டி கொதிக்கு போயின்னு இருக்காங்க. அவரே எந்த பதிலும் சொல்லல, அவருக்கு சொல்ல மாட்டேங்குது. அவர் வண்டிக்கு தான் போகுது, பஞ்சாயத்து தலைவர் ஆகி என்ன ப்ராப்ளம்? கேன்டீன் அவர் வண்டி தான் போகுது, பார்க்குறது தெரியுதா? தெரியணும்ல, ஒரு தலைவர் பஞ்சாயத்து தலைவரே ஆயிட்டாரு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை கவனிக்கணும்ல. எம்எல்ஏ ஆனேன் அப்படின்னா திடீர் கழிவு மேலாண்மை அப்படின்னா என்னன்னா, மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு ஒரு கிடங்கு வச்சு மக்கிற குப்பை ஒரு பக்கம், மக்காத குப்பையை மறுசுழற்சி மையத்துக்கு கொடுத்து இந்த மக்களை இந்த நல்ல சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது என்னோட நோக்கம். ஊராட்சியிலிருந்து மொத்தமாக எடுக்கிற குப்பைங்க அது. இது நல்ல ஒரு ஊராட்சியோட குப்பை. இப்போ இதுக்காக கிடங்குகள்லாம் எதுவும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் இருக்கா இந்த ஊராட்சியில்? ஆமாம், கிடங்குல இருக்கிற எங்களால் இந்த 5 நிமிஷம் இந்த பகுதியில் நிற்க முடியல. அப்போ இங்கே சுற்றி பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குது. நான் போய் இங்கே வாழ்கிற மக்களோட நிலை எனக்கு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இதில் சுற்றி ஃபேக்ட்ரிஸ் வேறு இருக்குது. இப்போ இதுலேருந்து வர புகைகளும் மக்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. இதில் வேறு தண்ணீர் தொட்டி குழாய் வேறு இருக்காப்பா. இந்த புகை அதுக்குள்ளே சேர்ந்தா தண்ணியும் மாசடைறதுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் கவலைப்படுறேன் முடியல. இப்போ இங்கே பாருங்களேன், நாய்கள்லாம் செத்து போய் கிடக்குது. இந்த சைடில் குப்பை கழிவுகள் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ஊராட்சியில் கிடங்குகள் அமைக்காதது தான் இதுக்கான முக்கிய காரணமாக நான் பார்க்கப்பட்டேன். நீங்கள் நல்ல காற்றை சுவாசிக்க, உங்கள் தலைமுறை நன்றாக வாழ வாக்களிப்பேர் விவசாயி சின்னத்தில். ஏன் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.